வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் அதிகாரம் 16 இறைவசனம் 7. சுத்தமுள்ள இருதயம். பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவன் அவன் நண்பனின் பையிலிருந்து பணத்தை திருடிவிட்டான். அதை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து வைத்தான். அவன் தன் வீட்டிலும் சொல்லவில்லை, தன் நண்பனிடம் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் குற்ற உணர்வு. நான் செய்தது தவறுன்னு நினைத்து கடைசியாக அவன் நண்பனிடம் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும்போது உள்ளத்தில் சந்தோஷம் அடைந்தான். தியான பகுதியில் சொல்லுகிற வார்த்தையும் இதுதான். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நான் சிந்திக்கின்ற சிந்தனை, பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். கடவுளின் வார்த்தையை கேட்டு இந்த பூமியில் நான் வாழ்கின்ற பொழுது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும். நான் திரும்ப பாவம் செய்யும் பொழுது என் உள்ளத்திலிருந்து உணர்த்தும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இனி யாரும் பாவம் செய்யாதபடி நம்மை கடவுளின் வார்த்தையினால் தப்பாதே பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் தருகிற ஆலோசனையின்படி இந்த உலகத்தில் உண்மை உள்ளவர்களாக வாழ கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல இறைவா, நான் கடவுளின் ஆலோசனையின்படி நடக்க அருள் தாரும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக வாழ கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார்? இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக வாழ கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.